அருவருப்பான வார்த்தைகளால் பசுபதி எம்ஜிஆரை திட்டிவிட்டார். இதனால் கோபமடைந்த எம்ஜிஆர், இனிமேல் உன் முகத்தை பார்க்கவே மாட்டேன் எனச் சொல்லிவிட்டு அவரின் நட்பை துண்டித்துக் கொண்டார். அதன் பின்னர் எம்ஜிஆர் சினிமாவில் நுழைந்து ஒரு பெரிய நடிகராக மாறி பணம் சம்பாதித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தார். அப்போது ஒரு நாள் பசுபதி தனது பத்திரிகையை எம்ஜிஆரிடம் கொடுத்துவிட்டு எதுவும் பேசாமலேயே போனார். அந்த நேரம் எதுவும் பேசாமல் பத்திரிகையை வாங்கி கொண்ட எம்ஜிஆர் தனது உதவியாளரிடம் பசுபதியை பற்றி விசாரிக்கச் சொன்னார். அந்த விசாரணையில் பசுபதி வறுமையில் வாடுவதை தெரிந்து கொண்ட எம்ஜிஆர், மண்டப வாடகை முதல் மைக் செட்டு வரை திருமணத்திற்கு ஆகும் மொத்த செலவுக்கான பணத்தையும் தனது உதவியாளர் மூலம் கொடுத்து அனுப்பினார் எம்ஜிஆர். அதோடு மட்டுமல்லாமல் சீர்வரிசை பாத்திரங்களோடு திருமணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவிட்டு வந்திருக்கிறார் புரட்சி